ஒரு பெண் திருமணம் செய்ய மறுத்ததால 13 ஆண்கள் தற்கொலை செய்து கொண்டார்களாம். இதை உங்களால நம்ப முடியுதா? இது உண்மைதான். இந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ முழுமையா தெரிஞ்சுக்கலாம். இன்று ஈரான் என்று சொல்லப்படுற அன்றைய கால பெர்ஷியா நாட்டை 1848ஆம் ஆண்டு முதல் 1896ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்த நஷீர் அல்தீன் ஷா குவாஜர் என்பவரின் மகள்தான் இளவரசி தாஜ் அல் சல்தானே குவாஜர். இந்த இளவரசி தான் அந்த காலத்துல பெர்ஷியா நாட்டில் இருந்த அத்தனை ஆண்களுக்கும் கனவு கண்ணி. சொன்னா நம்ப மாட்டீங்க, இவரை திருமணம் செய்ய 145 பணக்காரர்கள் இவரது குடும்பத்தார தொடர்பு கொண்டு திருமண பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க. அதில் பலரும் தான் திருமணம் செய்தா இளவரசி குவாஜரை தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு கனவுலேயே கோட்டை கட்டி வாழ்ந்திருக்காங்க. இந்த நிலையில தான் தன்னை திருமணம் செய்ய விரும்பி வந்த பல ஆண்களை குவாஜர் பிடிக்கலன்னு நிராகரிச்சிருக்காங்க. இதனால மனமுடைஞ்ச 13 பேர் குவாஜரை அடைய முடியலையேன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம். பல ஆண்கள் இவரை திருமணம் செய்ய முடியாம போனதால தன் வாழ்க்கையில இனி திருமணம் என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு கடைசி காலம் வரைக்கும் தனிமையிலேயே இருந்திருக்காங்க. இந்த நிலையில இளவரசி குவாஜர் அமீன் ஹுசைன் கான் சோஜா அல் சல்தானே அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம். இந்த நிலையில இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் என மொத்தம் 4 குழந்தைகள் பிறந்தது. பின்னர் இருவருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமா இளவரசி குவாஜர் அவரது கணவரை விவாகரத்து செஞ்சுட்டாங்களாம். விவாகரத்துக்கு பிறகு குவாஜர் தனிமையில தான் வாழ்ந்திருக்காங்க. அப்போதும் அவங்கள திருமணம் செஞ்சுக்க பலரும் போட்டி போட்டிருக்காங்க. ஆனா மறுமணம் செஞ்சுக்க குவாஜருக்கு விருப்பம் இல்ல. முதல்ல இதை கேட்கும் போது இளவரசி குவாஜர் நிச்சயமா ஒரு பேரழகியா இருப்பாங்கன்னு தானே நினைச்சிருப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. இளவரசி குவாஜர் பாக்குறதுக்கு ஒரு ஆண் தோற்றத்துல இருப்பாங்களாம். இந்த பொண்ணுக்காகவா 13 ஆண்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இளவரசி குவாஜரை பலரும் விரும்பியதற்கு அவர் வெளிப்புற தோற்றம் மட்டும் காரணம் இல்ல. அவர் பேச்சு, புத்திசாலித்தனம் உள்ளிட்ட பல விஷயங்கள் அதற்கு காரணமா சொல்லலாம். அவர் வாழ்ந்த காலங்கள்ல பெர்ஷியா நாட்டுல இஸ்லாமிய ஆட்சி தான் நடந்திருக்கு. அப்ப அங்குள்ள பெண்கள் தங்கள் முகத்தை பொதுவெளியில காட்ட தடை விதிக்கப்பட்டிருக்கு. பொதுவெளியில போகணும்னா முகம் வெளியில தெரியாத அளவுக்கு பர்தா அணிஞ்சுதான் போகணுமா. ஆனா இளவரசி குவாஜரோ ஒரு புரட்சி பெண். அவர் ஒரு பெண்ணியவாதியாகவும் அதே நேரத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கும் அடக்குமுறைகளை எதிர்த்து குரல் கொடுக்கிறவராகவும் இருந்திருக்காங்க. அதனால பர்தா தூக்கி எரிஞ்சிட்டு வெஸ்டர்ன் ஆடைகளை அணிய தொடங்கியிருக்காங்க குவாஜர். அப்போ அந்த காலத்துல ஆண்கள் தன் மனைவி, தாய், சகோதரிகளை தவிர வேற எந்த பெண்ணின் முகத்தையும் பார்த்ததே இல்லையா. இந்த சூழ்நிலையில குவாஜரோட பேச்சு, செயல், புத்திசாலித்தனம் எல்லா ஆண்களுக்கும் பிடிச்சிருந்தது. அதனாலதான் பலரும் இளவரசி குவாஜர் மீது காதல் வயப்பட்டிருக்காங்க. மேலும் குவாஜரின் சமூக செயல்பாட்டு பண்புகளும் ஆண்களை அதிகமா ஈர்த்திருக்கு. ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருந்துகிட்டு அந்த காலத்திலேயே வெஸ்டர்ன் ஆடைகளை போடுறதெல்லாம் அவ்வளவு எளிதான காரியம் இல்ல. இந்த பண்பு இளவரசி குவாஜருக்கு அவரது தந்தை நசீர் அல்தீன் ஷா மூலமா வந்திருக்கு. அவரு ஒரு முறை லண்டனுக்கு சென்ற போது அங்குள்ள கலாச்சாரத்தால ஈர்க்கப்பட்டதால தன்னுடைய உடை முதற்கொண்டு எல்லாத்தையுமே மாடர்னா மாற்றிருக்காரு. அந்த ஜீன் தான் இளவரசி குவாஜருக்கும் இருந்ததா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஒரு பெண்ணுக்காக 13 ஆண்கள் தற்கொலை செய்து கொண்டாங்க அப்படின்ற விஷயத்தை கேட்கும் போது ரொம்பவே வியப்பா இருந்தாலும் அழகு என்பது பார்க்கும் கண்களுக்கு மட்டும்தான். ஆனா ஒருவரது செயல் தான் அவர் யார் அப்படின்றத தீர்மானிக்குது என்பதை வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்காங்க இளவரசி குவாஜர்.